இல்லை இது வந்து நாங்கள் சம்பாரிச்சது, நீ அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் உனக்கு சாப்பாடு போட்டோம், அதனால நீ வேலை செஞ்ச பண்ணான்னு இது வந்து பண்டமாற்று முறையெல்லாம் கிடையாது. 4 முழம் பூ ஸ்ரீதனமாக கொடுக்குறான்னு கூட அது கூட ஸ்ரீதனமாக தான் சொல்லலாம். ஆனால் வரதட்சணை என்பது முற்றிலும் வேறு. நீங்கள் வந்து நான் கட்டாயமாக கேட்டால் கூட நீங்கள் அன்போடு கொடுக்கணும் அப்படின்னாலும் அது கட்டாயம்தான். பெற்றோர் மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கைன்னா இந்த சென்ஸ் அவங்கள வந்து உடனே கைது பண்ணி தூக்கல மாட்டேன் அப்படி கிடையாது. பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு அனுப்பிச்சு அதன் மூலயமா வருமானம் கட்டு. லவ் வந்து ஒரு கண்டிஷனோட வர்றதில்ல. நீ சிகப்பா இருந்தா தான் லவ், இல்ல உயரமா இருந்தா தான் லவ், படிச்சவங்களா இருந்தா தான் லவ், நல்லா பேசினா தான் லவ், இல்ல அமைதியா இருந்தா தான் லவ் அப்படின்றதுல கிடையவே கிடையாது. சார், ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருக்கிறாங்க, நான் வந்து ஒரு பெற்றோர் சம்மந்தம் இல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டேன், எங்க வீட்டில் இப்போ நகையை கேட்டா தரமாட்டின்றாங்க, ஆனா அந்த நகை வந்து நான் முன்னாடி நானா சம்பாரிச்சு வாங்கினது, இதை பெறறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சார், பொதுவாக வந்து எனக்கு இன்னொன்று இருக்குது, வீட்டு சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி செல்லுமா சார்? கண்டிப்பாக செல்லும். கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே போன எந்த ஒரு பெண்ணும் யாரை வேணால் திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் ஆகாதவரை, அவர் திருமணம் ஆகாமல் இருக்கணும், இல்லை திருமணமாகி விவாகரத்தான ஆளாக இருக்கலாம், இல்லை திருமணமாகி மனைவியை இழந்தவராக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த 18 வயசுக்கு மேற்பட்ட அந்த பெண் வந்து யாரை வேணால் திருமணம் செஞ்சுக்கலான்றது செக்ஷன் 5 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 சொல்லுது. அதனால் அதை பற்றி அந்த கேள்வியே கிடையாது. எப்போதுமே பெற்றோர் சம்மதம் தான் இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட பெற்றோரை கூட்டு வந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் ஹம்பக்கு, அதெல்லாம் போய் அதில் நம்பணும்னு அவசியமே கிடையாது. சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யலாம். அப்போ வந்து அந்த நகை அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது சார்? இவங்க திருமணத்துக்கு முன்னாடியே சொந்தமாக சுய சம்பாத்தியத்தில் வாங்கினது, இதை பெற்றோர் மறுக்க முடியுமா சார்? அதாவது செக்ஷன் 14 ஆஃப் ஹிந்து செக்ஷன் ஆக்ட் 1957 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஸ்ரீதன் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீதன்ன்றது வந்து அந்த பெண் சுயமாக சம்பாரிச்சு அவங்களா வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய ஸ்ரீதன். அதே மாதிரி பெற்றோர் அவங்களுக்கு ஒரு ஸ்ரீதனமாக ஒரு நகையோ அதை திருப்பி வாங்கிக்கிறதும் தவறுது, அதுவும் வந்து செய்யக்கூடாது. ஸோ அதெல்லாம் அந்த பெண்ணைத்தான் சாரும், பெண்ணை மட்டும்தான் சாரும், வேறு யாரையுமே சாராது. ஈவன் அந்த கணவரை கூட சாராது, அந்த பெண்ணை சார். பெண் விருப்பப்பட்டு யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் இல்லை இது வந்து நாங்கள் சம்பாரிச்சது, நீ அதுக்கு முன்னாடி நாங்கள் தான் உனக்கு சாப்பாடு போட்டோம், அதனால் நீ வேலை செஞ்ச பண்ணான்னு இது வந்து பண்டமாற்று முறையெல்லாம் கிடையாது. ஓகே, அதனால் கொடுத்ததுக்கு இல்லை, அது வந்து எல்லாமே அந்த பெண்ணை தான் சாரும். அதை பற்றி தைரியமாக அந்த பெண் இருக்கலாம், அந்த பெண்ணுடைய சொத்து. சார், இப்போ இன்னொரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சீதன்னு சொல்கிறீங்க, இப்போ சீதனம் அப்படிங்கிறதுக்கும் வரதட்சணை அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இப்போ ஸ்ரீதனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அவங்க சம்பாரிச்சது, அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா வந்து அன்போட சந்தோஷத்தோட பெண் நல்லா வாழணும் அப்படின்றதுக்கு, வசதியாக வாழணுன்றதுக்கு கொடுக்கப்படுறது தான் வந்து ஸ்ரீதனம்ன்றது. அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கண்டிப்பாக அது கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்ரீதனமாக 4 முழம் பூ ஸ்ரீதனமாக கொடுக்குறான்னு கூட அது கூட ஸ்ரீதனமாக தான் சொல்லலாம். ஆனால் வரதட்சணை என்பது முற்றிலும் வேறு. எப்படின்னா, அந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்கு போய், சரி பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த படிச்சிருக்கு, அதுக்கு ஒரு குறைக்கு உண்டான டவுரி இது, இல்லைனா பையன் வந்து நாங்கள் MBBS படிக்க வச்சுருக்கோம், என்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கோம், ஃபாரினில் வேலை செய்கிறான், அதனால் ஒரு 500 பவுன் நகையை போடு, ஓல்வோ கார் வாங்கி கொடு, பென்ஸ் கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் டவுரி. அது வந்து பெருங்குற்றம். ஓகே, ஸோ ஸ்ரீதனத்துக்கும் டவுரிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. பொருட்கள்லாம் ஒன்று தான், ஆனால் கட்டாயப்படுத்தி கேட்குறது டவுரி, அன்போடு கொடுக்கறது ஸ்ரீதன். நீங்கள் வந்து நான் கட்டாயமாக கேட்டால் கூட நீங்கள் அன்போடு கொடுக்கணும் அப்படின்னாலும் அது கட்டாயம்தான், அப்படின்றது தான் வித்தியாசம். சார், இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு வீடியோலையும் பேசியிருந்தோம், ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டையே உழுக்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது. இந்த டவுரியில் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பெற்றோர் வந்து மகளுக்கு வந்து நான் வந்து அந்த நகையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது குற்றமா சார்? அது போக இவங்க வந்து அந்த பெண் அப்படி குற்றமாகிற பட்சத்தில் எங்கே புகார் கொடுக்கலாம்? அதுக்குன்னு ஏதாவது தனி இடம் இருக்கா சார்? அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நம்பிக்கை மீறல், ஓகே, அந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தி பெற்றோராக இருந்தாலும் அந்த செக்ஷன் வரதான் சார். செக்ஷன் 406 ஆஃப் IPC அதை வந்து BNS 316 மாற்றிட்டாங்க. அது செக்ஷன் 14 ஹிந்து செக்ஷன் ஆக்டில் பெண்ணுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்டு. மூணாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 செக்ஷன் 17, 18, 19. ஓகே, ரைட் டு ரெசிடென்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்ரீதன் இதில் வருது. இதன்படி பார்த்தா நம்ம போலீஸில் புகார் கொடுக்கலாம், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம். அது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ன்னு சொல்லி சமூக நலத்துறையிலையும் கொடுக்கலாம். சமூக நலத்துறையில் கொடுத்து பெற்றோர் மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கைன்னா இந்த சென்ஸ் அவங்கள வந்து உடனே கைது பண்ணி தூக்கல மாட்டேன் அப்படி கிடையாது. அவங்க கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு ஆர்டர் வாங்க முடியும், இல்லை அதுக்கு பதில் வேறு ஏதாவது வாங்கணும்னு ஆர்டர் வாங்கலாம். பட் குடும்பத்துக்குள்ளே நிறைய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் பெரும்பாலும் பெற்றோர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்க விரும்ப மாட்டாங்க.
சரி எதுக்காக, நம்ம பெற்றவங்க தானே, இவ்வளோ நாள் வளர்த்துட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, நம்மளை படிக்க வச்சாங்க, அதனால இருந்துட்டு போகணும். ஆனால் ஒரு சில பேர் சுயநலவாத பெற்றோர்களும் நிறையா உண்டு. சுயநலவாத பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு அனுப்பிச்சு அதன் மூலயமா வருமானம் கட்டு, அது மாதிரி சின்ன குழந்தைங்களை விபச்சாரத்தில் விட்டு அந்த போக்சோ கேஸ் போன சம்பவங்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துல எது நியாயமோ அதை வந்து அந்த பெற்றோர் செஞ்சு ஆகணும். ஓகே, அதே மாதிரி அந்த பெண்களும் செஞ்சாகணும். ஸோ அந்த பெற்றோர் வந்து நகையை திருப்பி கொடுக்கறது தான் சட்டம், அதுதான் தர்மம் கூட. சார் இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்குகள் போட்டால் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரும் சார்? கண்டிப்பாக ஸ்ரீதனம்மா கொடுத்த நகையை வந்து பெற்றோர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது பெண்ணுக்கு சாதகமாக தான் வரும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆடம்பரத்துக்காக அந்த நகையை கொடு, நான் வேறு நகை வாங்கணும், நான் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி அது பண்ணாங்கன்னா அது வந்து முற்றிலும் தவறு தான். சார் அந்த பெண்ணு தான் அந்த நகை வாங்கினாங்கிறதுக்கு நமக்கு என்ன சார் தெரியும்? எப்படி அந்த ஆவணங்கள் சப்மிட் பண்ணும் சார் அவங்க? கண்டிப்பாக எப்போதுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நகை வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பில்லு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அப்படின்றது எல்லாமே எடுத்து வைக்கணும். சும்மா நகையை வாங்கிட்டு பேப்பரில் கிழிச்சு போடுறது, இல்லைனா நகை கடைக்காரங்கிட்ட போய் ஏப்பா எனக்கு பில்லெல்லாம் வேண்டாம், ஜிஎஸ்டி எல்லாம் போட்டேன்னா எனக்கு பில்லு வரும், அதெல்லாம் வேண்டாம் எனக்கு எதுவும் அப்படின்னா நாளைக்கு அது உங்களோட தான் இல்லாமல் கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு உண்டான அத்தாட்சியே இல்லையா, பில்லோட வச்சிருக்கிறது வந்து அது உங்கள் சொத்துன்னு ஊர்ஜிதப்படுத்தும். சார் இப்போ ட்விஸ்டடாக ஒன்று கேட்குறேன் சார். ஒருவேளை பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிற கோவத்தில் இவங்க நகை விற்று செலவு பண்ணிட்டாங்க, உப்பை எப்படி சார் கிளைம் பண்ண முடியும்? நகையை விற்று செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுக்கு எதிரான உத்தரவு வாங்கி அவங்களுடைய சொத்துக்களையே பறிமுதல் பண்ணுற அளவுக்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்து உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. சார் இது மாதிரியான விவகாரங்கள்ல பெண் எந்த மாதிரி பாதுகாப்பு பெண்ணுக்கு உண்டுன்னு நினைக்கிறது சார்? பெண்ணுக்கு பாதுகாப்புன்றது வந்து அவங்களோட படிப்பறிவு தான், கல்வி அறிவு, இந்த சட்ட அறிவு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நபருக்கும் வேணுன்றது தான் என்னுடைய இந்த இடத்துல அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா யார் பேரில் நியாயம் இருக்குது என்ன ஏதுன்றதை சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் தான் நல்லது. அந்த சட்ட அறிவு இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையானதை அவங்க கிடச்சிரும். சார் இப்போ சட்ட விளக்கங்கள் இதெல்லாமே பார்த்துட்டோம். பொதுவாக வந்து தான் விருப்பப்படுற மாப்பிள்ளை இவர் தான் வீட்டில் இவங்க பேசினாலோ இல்லை வீட்டில் நல்ல பையனாக இருந்தால் ஏற்றுக்கிட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியுமா? இதுக்கு பொதுவாக என்ன கருத்து சொல்கிறீங்க சார்? பொதுவாக வந்து இதில் பிள்ளைகளும் மாறணும், பெற்றோரும் மாறணும். பிள்ளைகள் வந்து கண்மூடித்தனமாக யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, ஆள் பார்க்க ஹைட்டாக இருந்தார், ஷாருக் கான் மாதிரி இருந்தார், சல்மான் கான் மாதிரி இருந்தார், ரஜினிகாந்த் மாதிரி இருந்தார், கமலஹாசன் இருந்தார், சூர்யாமா இருந்தாருன்னு தேவையில்லாமல் நடிகர்களை கம்பேர் பண்ணி பின்னாடி போகிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நம்புறது, அப்படி இருக்கிறதும் மாபெரும் தவறு. ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் ஈர்ப்புன்றது வந்து உலக இயற்கை, அதில் வந்து தவறே கிடையாது. ஆனால் அவங்க நம்ம குடும்பத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருப்பாங்களா, அவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாரா, நம்மளை காப்பாற்றுவாரா இந்த சென்ஸ் அப்படின்னா லவ் இஸ் அன்கண்டிஷன் சொல்லுவோம். லவ் வந்து ஒரு கண்டிஷனோட வர்றதில்ல. செகப்பாக இருந்தால் தான் லவ், இல்லை உயரமாக இருந்தால் தான் லவ், படித்தவங்களா இருந்தால் தான் லவ், நல்லா பேசினா தான் லவ், இல்லை அமைதியாக இருந்தால் தான் லவ் அப்படின்றதுல கிடையவே கிடையாது. லவ் இஸ் அன்கண்டிஷனல். அந்த அன்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இவங்க அதை வந்து நமக்காக பண்ணுவாங்களா, நம்மகிட்ட அன்போடு நடத்துவாங்களை பார்த்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் பெண்ணுடைய கடமை. அதே மாதிரி ஆணுக்கும் அதே தான். ஆணும் வந்து இந்த பெண் வந்து நம்மளால் அன்பாக இருப்பாங்களா, பணத்துக்காக தான் பழகிறாங்களா, இல்லை நம்மளுடைய நிறத்துக்காக தான் பழகிறாங்களா, நம்ம பேச்சுக்காக தான் பழகிறாங்களான்னு அது கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்தவொடனே கண்டதும் காதல், இன்னைக்கு பார்த்தாங்க லவ் வந்துருச்சு, நாளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்றது வந்து அது சரியான காதல் இல்லை. அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அறிவோடு இருந்தால் அவங்க பெண்ணோட வாழ்க்கையை வந்து சிறக்கும். மேலும் வேறு ஏதாவது இது சம்மந்தமான திருமணம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.